ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 718 718. முரளி டேட்டு 6/11/2007 சாக்கார் முரளியாக இருக்குது. 6/11/2007 சாக்கார் முரளி. பிறகு கிளாரிஃபிகேஷன் டேட்டு 14/7/2007. 17. ओम शांति। आज का प्रातः क्लास है 6/11/1967। ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 718 718. சாக்கார் முரளி டேட்டு 6/11/1967. 6/11/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 14/7/2007. 14/7/2007. கல்கத்தா மினி மதுபனில் நடந்த கிளாஸ் இது. ओम शांति। आज का प्रातः क्लास है 6/11/1967। रिकॉर्ड चला है भोलेनाथ से निराला कोई और नहीं। இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 6/11/67. ரெக்கார்டு போடப்பட்டிருக்குது. போலேநாத் சே நிராலா கோய் और नहीं. அப்படின்னா கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்களுக்கு ஹெட் ஆயிருக்கக்கூடியவர், கண்ட்ரோலர். அவரை விட தனிப்பட்டவங்க வேற யாருமே இல்லை. बच्चों ने गीत सुना, குழந்தைகள் இந்த பாட்டை கேட்டீங்க. और भोलेनाथ का नाम सुना। பிறகு போலேநாத்தினோட பேரை கூடயும் கேட்டீங்க. नाम देखो कितना बड़ा है। பேரை பாருங்க, எவ்வளோ பெரிய பேரா இருக்குது. समझ में आता है कोई बहुत बड़ी चीज है। புரியுது, என்னன்னா ரொம்ப பெரிய பொருளா இருக்குதுன்னு புரியுது. परंतु है बहुत बहुत छोटी चीज। ஆனா ஆக்சுவலி அது ரொம்ப சின்னதான பொருளா இருக்குது. कितनी बहुत छोटी है। சின்ன பொருள்னா எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது? बिंदी। बिंदी। ऐसी छोटी वस्तु दुनिया में कोई नहीं होगी। இப்படிப்பட்ட சின்ன பொருள் உலகத்துல எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. छोटी चीजें तो दुनिया में बहुत होती हैं। உலகத்துல சின்ன பொருள்கள் என்னமோ அதிக இருக்கும். हीरे कितने छोटे छोटे होते हैं। வைரம் எவ்வளோ சின்னதாக இருக்கும். एक रत्ती में 100 होते हैं। இப்போ கொஞ்ச அமௌண்ட் ஆஃப் அந்த வைரத்துல எவ்வளோ அதோட இது இருக்கும்னு சொல்றாங்க. 100 பீசஸ் இருக்கும்.
जैसे सुई का पाखा कितना छोटा होता है, எப்படி இந்த ஊசியினோட துளை எவ்வளோ சின்னதாக இருக்கும். सिलाई करने में भी टोटी पहनते हैं. என்ன செய்றாங்கன்னா அந்த இது பண்றப்போ கூடயும் ஸ்டிச்சிங் பண்றப்போ கூடயும் தைக்கிறப்போ கூட என்ன செய்றாங்கன்னா उस पर सुई को उठाते हैं. அந்த டோட்டிய போடுவாங்கன்னு சொல்றாங்க. அது மேல அந்த ஊசிய போடுவாங்க. तो नाम कितना बड़ा है, भोलेनाथ. அப்போ பேரு எவ்வளோ பெரிய பேரா இருக்குது, भोलेनाथ. शिव बाबा. शिव बाबा. और है कितनी छोटी चीज, அவங்க எவ்வளோ சின்ன பொருளா இருக்காங்க. कितनी छोटी है, எந்த அளவுக்கு சின்னவங்க ஆயிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சின்னதாக இருக்காங்கன்னா कि इन आँखों से भी देखने में नहीं आती है. இந்த கண்களால கூடயும் தென்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. सुई तो फिर भी आँखों से देखने में आती है. ஊசிய அப்படி பார்த்தோம்னா அது இந்த கண்களால தென்படும். आत्मा इतनी छोटी है, ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்குதுன்னா जो इन आँखों से भी देखी नहीं जा सकती. அத இந்த கண்களால கூடயும் பார்க்க முடியாது. उसका नाम है भोलानाथ शिव. அவங்களோட பேரா இருக்குது भोलानाथ சிவன். फिर उनको मनुष्यों ने शिव शंकर मिलाई दिया है. பிறகு மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் சிவன் மற்றும் சங்கரனை போய் இணைச்சிட்டாங்க. अब कहाँ वो है इतनी छोटी बिंदी, இப்போ அவங்க இவ்வளோ சின்ன பிந்தியாக இருக்காங்க. அவங்க எங்க? जिसकी यादगार भक्ति मार्ग में அவங்களோட யாத்கார் அப்படின்னா நினைவார்த்தம் பக்தி மார்க்கத்துல सोमनाथ मंदिर में சோம்நாத் கோயில்ல लिंग में जड़ा हुआ हीरा दिखाया है. லிங்கத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற வைரத்தை காமிச்சிருக்காங்க. वो तो फिर भी यादगार हीरा बड़ा है. அப்படி பார்த்தோம்னா அந்த வைரத்தினோட நினைவார்த்தம் சின்னதா தான் இருக்குது. परंतु वो शिव तो बिंदी है. ஆனா அந்த சிவன் பிந்தியா இருக்காங்க. कहाँ इतनी छोटी बिंदी और कहाँ इतना बड़ा शंकर. இவ்வளோ சின்ன பிந்தி எங்க, பிறகு இவ்வளோ பெரிய சங்கர் எங்க? शंकर का बड़ा शरीर दिखाते हैं. சங்கரனோட சரீரத்தை பெருசா காமிக்கிறாங்க. विग्रह दिखाते हैं. விக்கிரகத்தை காமிக்கிறாங்க. अब दोनों को मिला देते हैं. இப்போ ரெண்டு பேரை இணைச்சிடுறாங்க. बाप बैठ समझाते हैं. அப்பா உட்காந்து புரிய வைக்கிறாங்க. इतनी छोटी बिंदी, இவ்வளோ சின்ன பிந்தி, इन पर फिर माया का आवरण चढ़ जाता है. இவங்க மேல என்ன ஆயிடுதுன்னா மாயாவினோட கவர் என்றது ஏற்படுது, கோட்டிங் என்றது ஏற்படுது. किन पर? யார் மேல? शिव तो ज्योति बिंदु है. சிவன் என்னமோ ஜோதி பிந்துவா இருக்காங்க. யாரு மேல அந்த கவர் ஏறுதுன்னு கேக்குறாங்க. சிவன் என்னமோ ஜோதி பிந்துவா இருக்காங்க. वो ज्योति बिंदु शिव जिसमें प्रवेश करता है. அந்த ஜோதி பிந்து சிவன் யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ उस आत्मा को भी देह अभिमानी से आत्मा अभिमानी
அந்த ஆத்மாவை கூடயும் தேகாபிமானத்திலிருந்து ஆத்மாபிமானி ஆக बिंदु बनाए देता है, பிந்து ஆக்கிடுறாங்க, आप समान बनाए देता है। தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. जैसा बाप அப்பா எப்படி இருப்பாங்களோ वैसा बच्चा बन जाता है। அதே போலதான் குழந்தை ஆயிடுறாங்க. तो लोगों ने समझ लिया आत्मा सो परमात्मा। அப்போ ஜனங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ஆத்மா சோ பரமாத்மா, ஆத்மா தான் பரமாத்மா. जो शंकर की आत्मा है இப்போ சங்கரனோட ஆத்மா யார் இருக்காங்களோ सो ही परमात्मा है। அவங்க தான் பரமாத்மா நினைச்சுக்கிட்டாங்க. परंतु ஆனா इन पर माया का आवरण चढ़ता है। இவங்க மேல மாயாவினோட கவர் ஏறுது. किन पर? யார் மேல? शंकर पर। சங்கர் மேல. शिव ज्योति बिंदु पर नहीं। शिव ज्योति बिंदु மேல இல்ல. आत्मा कितनी छोटी है, ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்குது. सुई के नोक से भी बड़ा छोटी। ஊசியினோட முனை என்ன இருக்குதோ அதை விட சின்னதாக இருக்குது. जो सिर्फ दिव्य चक्षु से देखी जाती है। அத வெறும் தெய்வீகமான கண்களால தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. उसमें माया का आवरण कितना है? அது மேல மாயாவினோட கவர்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? कितनी समझने की बातें हैं। எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்குது. फिर उस आवरण को मिटाना पड़ता है। பிறகு அந்த கோட்டிங் என்ன இருக்குது, அந்த கவரை எடுக்க வேண்டியதாக இருக்கும். कट उतरे अब आत्मा प्योर हो जाए। இப்போ துரு போயிடுச்சுன்னா ஆத்மா பியூர் ஆயிடும்னு சொல்றாங்க. बाप कैसे और क्या करके समझाते हैं? அப்பா எப்படி மற்றும் என்ன வந்து புரிய வைக்கிறாங்கன்றது ये किसकी बुद्धि में नहीं है। இது யாரோட புத்தியிலையும் இல்லன்னு சொல்றாங்க. आत्मा कितनी छोटी चीज है, ஆத்மா எவ்வளவு சின்ன பொருளா இருக்குது. उन पर कैसे कट चढ़ती है। அது மேல எப்படி துரு பிடிச்சுக்குது, துரு ஏறுது. फिर योग बल से सतो प्रधान बनते हैं। பிறகு யோக பலம் மூலமா சதோ பிரதானம் ஆகுவீங்க. आत्मा देखने में भी नहीं आती है। ஆத்மா பாக்குறதுக்குயோ ஆகிறது இல்ல. कितनी छोटी आत्मा है। அவ்வளவு சின்ன ஆத்மா ஆக இருக்கும். गाते भी हैं, भ्रुकुटी के बीच चमकता है अजब सितारा। பாடவும் செய்றாங்க. இரு புருவக்கு நடுவுல ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஜொலிக்குது. इन बातों पर कोई विचार नहीं करते हैं। இந்த விஷயங்களை பற்றி யாருமே விசார சாகர மந்தன பண்றது கிடையாது. बल मुख से कहते हैं। பலே வாயால சொல்றாங்க. भ्रुकुटी के बीच सितारा चमकता है। இரு புருவக்கு நடுவுல நட்சத்திரம் ஜொலிக்குதுன்னு. परंतु वो सितारा कैसा होगा ஆனா அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் कुछ भी नहीं जानते। ஒண்ணுமே தெரியாது. आत्मा और परमात्मा का पता हो ஆத்மா மற்றும் பரமாத்மா பத்தி தெரிஞ்சிருந்தா तो उस पर सोच चले। அப்போ அத பத்தி யோசிக்கலாம். जरा विचार करो, கொஞ்சம் சிந்தியுங்கள். कितना महीन सोच चलता होगा। எந்த அளவுக்கு நுணுக்கமான சிந்தனைகள் நடக்கும். आत्मा कितनी छोटी बिंदी है ஆத்மா எவ்வளவு சின்ன பிந்தி ஆக இருக்குது. जो इन आँखों से भी नहीं देखी जाती। அத இந்த கண்களால கூடயும் பார்க்க முடியறதில்ல. इनको दिव्य दृष्टि से देखा जाता है। இத தெய்வீகமான திருஷ்டி மூலமா தான் பார்க்க முடியும். आत्मा भी देखी जाती है, ஆத்மாவை கூடயும் பார்க்க முடியும். परमात्मा भी देखा जाता है। பரமாத்மாவை கூடயும் பார்க்கலாம்.
हैं दोनों एक जैसे। ரெண்டு பேரு கூடயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. इतनी छोटी आत्मा पर कैसे माया का आवरण चढ़ता है? இவ்வளோ சின்ன ஆத்மா மேல எப்படி மாயாவினோட இந்த கவர் ஏற்படுது? जिसको मोटे रूप में कट कहते हैं। இதுக்கு ஒரு ஒரு பிராட் ரூபத்துல சொன்னோம்னா, பெரிய ரூபத்துல சொன்னோம்னா இதுக்கு துருவன்னு சொல்வாங்க. ये भी समझने की बातें हैं। இது கூடயும் புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. और वो कट योग बल से उतरनी भी जरूर है। பிறகு இந்த துரு என்றது யோக பலம் மூலமா தூரம் கூடவும் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பா தூரம் ஆகும், इसके ஆகணும். ये बाप के साथ बुद्धि का योग लगाना है। இதுக்காக அப்பா கூட புத்தி யோகத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. अभी तुम बच्चों को ये समझ मिली है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஒரு புத்தி கிடைச்சிருக்குது. जो कल्प पहले मिलती रहती थी। கல்பத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்ததோ அதுதான் இப்போ கிடைக்குது. कहते माम एकम याद करो। சொல்றாங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. परंतु कहते कौन है? ஆனா யாரு சொல்றாங்க? कहने वाली आत्मा कौन है? சொல்லக்கூடிய ஆத்மா யாரா இருக்காங்க? माम एकम याद करो। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. सुप्रीम सोल ज्योति बिंदु है सुप्रीम सोल ज्योति बिंदुआ या जिसमें प्रवेश करते हैं वो है? இல்லன்னா யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அவங்களா? जो कहते हैं யாரு சொல்றாங்களோ वो तो जरूर साकारी होगा। அவங்க கண்டிப்பா சாக்காரியாக இருப்பாங்க. फिर उसके ऊपर आओ। பிறகு அவங்க மேல வாங்க. कितनी छोटी चीज எவ்வளவு சின்ன பொருள் फिर इन शरीर द्वारा आए बात करती है। பிறகு இந்த शरीरत மூலமா வந்து பேசுது. इन सब महीन बातों पर विचार सागर मंथन करना होता है। இந்த எல்லா நுணுக்கமான விஷயங்கள் என்ன இருக்குதோ இத பற்றி விசார சாகர மந்தனம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ऐसे बहुत कोई मुश्किल बच्चे हैं। பாபா சொல்றாங்க இப்படி ரொம்ப ரேரான குழந்தைகள் தான் இப்படி இருப்பாங்க. जो ऐसी ऐसी महीन बातों पर विचार करें। யாரு இப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை பற்றி விசார சாகர மந்தன பண்ணுவாங்க. और समझे कि आत्मा क्या है और परमात्मा क्या है। பிறகு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மான்னா என்ன, பரமாத்மா என்ன. क्योंकि ये है बेहद की समझ की बात। ஏன்னா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்குது. कई तो इन बातों को समझ भी न सके। இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவும் முடியறதில்ல. और मुझ करके अपने ही धंधे आदि में लग जाएंगे। அவங்க கன்ஃபியூஸ் ஆகி என்ன செஞ்சிடுறாங்கன்னா அவங்களோட தொழிலையே ஈடுபட்டு இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ऐसी मोटी बुद्धि वालों की कट उतर न सके। இப்படி தடிமனாக இருக்கக்கூடியவங்களோட அந்த புத்தியினோட துரு என்ன இருக்குதோ அது தூரமாகாது. யாரோடது? किनको बताया मोटी बुद्धि वाले? யாருக்கு சொன்னாங்க தடிமனாக புத்தி? हैं कि भगवान आकर के बेहद की बुद्धि देते हैं। भगवान வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தியை கொடுக்கறாங்க. कि आत्मा परमात्मा स्वरूप में
ஆத்மா பரமாத்மாவினோட ஸ்வரூபத்துல लवलीन हो जावे। லவ்லின் ஆயிடணும்னு சொல்றாங்க, அந்த அன்புல அப்படியே மூழ்கிடணும்னு சொல்றாங்க. जो जन्म जन्मांतर सुखाला हो जावे। எப்படின்னா ஜன்ம ஜன்மாந்தரத்துக்காக சுகம் கிடைச்சிடணும் அப்படி. परंतु इन बातों पर कोई बुद्धि लगाते नहीं है। ஆனா இத பற்றி யாருமே விசார சாகர மந்தனத்தை பண்றது கிடையாது. मुझ जाते हैं तो अपने ही धंधे धोरी में लग जाएंगे। இப்போ குழம்பை போயிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களோட தொழிலையே ஈடுபட்டுடுறாங்க. इसमें बड़ी महीन बुद्धि चाहिए। இதுல ரொம்ப நுணுக்கமான புத்தி வேணும்னு சொல்றாங்க. मोटी बुद्धि और महीन बुद्धि किसको कहा जाता है? தடிமனான புத்தி பிறகு நுணுக்கமான புத்தின்னு எதுக்கு சொல்வாங்க? ये भी बाप बैठ समझाते हैं। இது கூட அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. इतनी महीन बातें हैं எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களா இருக்குது. जो उसकी बुद्धि में बैठना मुश्किल है। யாரோட புத்தியில கூட இந்த விஷயம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. अच्छी रीत कोई विचार सागर मंथन करे। நல்லபடி இப்போ ஒருத்தர் விசார சாகர மந்தனத்தை செய்யணும். भक्ति मार्ग में तो नाम दे दिया है। பக்தி மார்க்கத்துல என்னமோ பேரை கொடுத்துட்டாங்க. सबसे जास्ती अच्छी रीति विचार सागर मंथन करने वाले का नाम எல்லாத்தை விட நல்லபடியா விசார சாகர மந்தன பண்ணக்கூடியவங்களோட பேரு. भक्ति मार्ग में क्या दे दिया है? பக்தி மார்க்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க? जिसने सबसे जास्ती विचार सागर मंथन किया। யாரு எல்லாத்தை விட அதிகம் விசார சாகர மந்தனத்தை பண்ணிருக்காங்க? जैसा नाम वैसा ही काम करके दिखाते हैं। எப்படிப்பட்ட பேரோ அப்படிப்பட்ட வேலை தான் பண்ணி காமிக்கிறாங்க. क्या नाम दिया? என்ன பேரை கொடுத்தாங்க? अच्छी रीत कोई बैठ विचार सागर मंथन करे। நல்லபடியா இப்போ யாராவது உட்கார்ந்து விசார சாகர மந்தனத்தை பண்ணாங்கன்னா संगम युग में करेगा तो ब्रॉड ड्रामा में भी करेगा या नहीं करेगा? இப்போ சங்கம் யுகத்துல பண்ணாங்கன்னா இந்த பிராட் டிராமால கூடயும் செய்வாங்களா இல்லையா? ब्रॉड ड्रामा में भक्ति मार्ग में उसका नाम दे दिया है व्यास। பிராட் டிராமால பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு வியாஸ் என்ற பேரை கொடுத்திருக்காங்க. विमन विशेष रूप से வியன்னா விசேஷமான ரூபத்துல, आसमान में बैठ गया। ஆசன்னா உட்கார்ந்துட்டாங்க. किस काम के लिए? எந்த விஷயத்துக்காக உட்கார்ந்துட்டாங்க? विचार सागर मंथन के लिए। விசார சாகர மந்தன பண்றதுக்காக. परंतु वहाँ रास्ता बताने वाला नहीं था। ஆனா அங்க ரூட்ட காமிக்க கூடியவங்க யாருமே இருக்கல. और यहाँ तो ஆனா यहाँ तो रास्ता बताने वाला है। இங்க வழிய காமிக்க கூடியவங்க இருக்காங்க. तो बुद्धि में भी आए। அப்போ புத்திலையும் வரணும்னு சொல்றாங்க. ऐसी आत्मा को अपने बाप की याद में रहना है। இப்படிப்பட்ட ஆத்மாக்கு தன்னோட அப்பாவினோட நினைவுல இருக்கணும்னு சொல்றாங்க. आत्मा कितनी छोटी है ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்குது. और ये शरीर तो कितना बड़ा है। இப்போ ஆத்மா எவ்வளவு சின்னதானது,
ஆத்மா இந்த சரீரம் எவ்வளவு பெருசா இருக்கு, इतने बड़े शरीर में कितनी छोटी आत्मा है। இவ்வளவு பெரிய சரீரத்துல எவ்வளவு சின்ன ஆத்மா இருக்குது. वंडर है ना। அற்புதமான விஷயம் தானே. इसके लिए ही बाप कहते हैं मैं तुमको बहुत गुह्य के गुह्य बातें सुनाता हूँ। பாபா சொல்றாங்க, அதனாலதான் அப்பா குழந்தைகளுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு நானு ஆழத்திலும் ஆழ விஷயங்களை சொல்றேன். बहुत गुह्य बातें है, ரொம்ப ஆழமான விஷயங்களா இருக்குது, गुह्यतम बातें हैं। ரொம்ப ஆழமான விஷயங்கள். जो तुम உயர்த்தமான எல்லாத்தை விட ஆழமானது को अभी बाप द्वारा मालूम पड़ता है। உங்களுக்கு இப்போ அப்பா மூலமா தெரியுது. आत्मा का रूप भी अभी तुम वर्णन करते हो। ஆத்மாவினோட ரூபத்தை கூட இப்போ நீங்க வர்ணனை பண்றீங்க. कितनी छोटी चीज है, எவ்வளவு சின்ன பொருளா இருக்குது. उनको कैसे प्योर करते हैं, அதை எப்படி பியூர் ஆக்குறாங்க, इसमें बहुत बहुत महीनता में आना पड़ता है। இதுக்காக எப்படின்னா ரொம்ப நுணுக்கமான ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக இருக்கும். बात एक सेकंड की है, விஷயம் என்றது ஒரு செகண்டுக்கான விஷயமா இருக்குது. पर कितनी सूक्ष्म है। ஆனா எவ்வளவு சூக்ஷ்மமானதா இருக்குது. तुम विचार करेंगे நீங்க விசார சாகர மந்தன பண்ணீங்கன்னா आत्मा कितनी छोटी है। ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்குது. याद करने से ही ये तो एकदम उड़ जानी चाहिए। நினைவு செஞ்சால எப்படின்னா முழுமையா பறந்து போயிடணும்னு சொல்றாங்க. सेकंड में जीवन मुक्ति कहा जाता है। ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுகிறது. तो आवरण को हटाने के लिए एक सेकंड लगना चाहिए। அந்த கவரை எடுக்கிறதுக்காக தூரம் பண்றதுக்காக ஒரு செகண்ட் தான் தேவைப்படணும். अब ये आवरण कहो, छिलका कहो, இப்போ இத கவர்ன்னு சொல்லுங்க, இல்லனா கோட்டிங்னு சொல்லலாம், தோலுன்னு சொல்லுங்க. ये कैसे हटे, இது எப்படி தூரமாகும், इसका ख्याल किया जाता है। இத பத்தி சிந்தனைய பண்ணப்படுகிறது. कितना महीनता में जाना पड़ता है, எவ்வளவு நுணுக்கமான ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக இருக்குது. जहाँ वाणी का भी गम नहीं। எங்க பேசுற அவசியமும் இருக்கிறது இல்ல. ये वाणी भी कहाँ से निकलेगी, இந்த பேச்சு கூட எங்கிருந்து வருது. इतनी छोटी चीज, இவ்வளவு சின்ன பொருள், इतनी महीन, எவ்வளவு நுணுக்கமானது. इनसे वाणी कैसे निकले। இதிலிருந்து வாணி பேச்சு என்றது எப்படி வரும். आत्मा जो है, ஆத்மா என்ன இருக்குதோ, जैसी है, उनको पूरी रीति समझना है। எப்படி இருக்குதோ அத முழுமையான ரூபத்துல புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. कोई भी साधु संत आदि किसको भी आत्मा का ज्ञान नहीं है। எந்த சாது சந்த் யாரா இருந்தாலும் சரி, யாருக்குமே ஆத்மாவினோட ஞானம் இல்லைன்னு சொல்றாங்க. कहते तो सब है कि ये माया का आवरण चढ़ा है, சொல்லுறது என்னமோ எல்லாம் சொல்றாங்க, இது மாயாவினோட இந்த கவர் ஏறி இருக்குது. परंतु समझते कुछ भी नहीं। ஆனா யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ये बातें तुम बच्चों को ही बाप बैठ समझाते हैं। இந்த விஷயங்கள் குழந்தைகளான உங்களுக்கு தான் அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. ये तो बड़ी मेहनत का काम है। இது ரொம்ப உழைக்கிற விஷயங்களா இருக்குது. आत्मा को ஆத்மாக்கு फिर से ऐसा महीन बनना है, மறுபடியும் இப்படி நுணுக்கமாகணும்னு சொல்றாங்க. आवरण रहित। எப்படின்னா கவர் இல்லாத. इसके लिए सिर्फ आत्मा प्योर होती है। இதுக்காக வெறும் ஆத்மா பியூர் ஆகுது. कितनी छोटी है, எவ்வளவு சின்னதாக இருக்கு. इनको प्योर बनाना है। இத பியூர் ஆக்கிக்கணும். इन बातों का वर्णन இந்த விஷயத்துக்கான வர்ணனம்
महीन बुद्धि वाला ही कर सकता है। இந்த விஷயத்தை பத்தி வர்ணனை யார் செய்ய முடியும்னா நுணுக்கமான புத்தி இருக்கக்கூடியவங்க தான் செய்ய முடியும். 6/11/67 की वाणी का दूसरा पेज। इतनी छोटी आत्मा है, उनको प्योर बनाना है। இவ்வளவு சின்ன ஆத்மா இருக்குது, இத பியூர் ஆக்கணும். सेकंड में टिक टिक होती रहती है। செகண்ட்ல எப்படின்னா டிக் டிக் ஆயிட்டே இருக்கும். इतने में प्योर हो जाना है। இதுக்குள்ளேயே பியூர் ஆயிடணும். ये बड़ी समझ की बात है। இது ரொம்ப புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. हम जितना याद करेंगे उस छोटी सी चीज को, நம்ம எந்த அளவுக்கு அந்த சின்ன பொருளை நினைவு செய்வோமோ उतना उतना हम प्योर होते जाएंगे। அந்த அளவுக்கு நாம பியூர் ஆயிட்டே போகுவோம், பியூர் ஆயிட்டே இருப்போம். कोई कहते हैं हम बिंदी को कैसे याद करें। இப்ப யாராவது சொல்வாங்க நம்ம பிந்தியை எப்படி நினைவு செய்யறது. ये तो बुद्धि में आती नहीं, टिकती नहीं। இந்த விஷயம் புத்தியில வர்றதே இல்ல, நிலைக்கிறதே இல்ல. तो बाप कहते हैं अच्छा बड़ा रूप याद करो। அப்ப அப்பா என்ன சொல்றாங்க, சரி பெரிய ரூபத்தை நினைவு செய்யுங்க. छोटी बिंदी याद नहीं आती, சின்ன பிந்தி நினைவு வரலன்னா, महीनता याद नहीं आती, நுணுக்கமான ஸ்டேஜ் நினைவுக்கு வரலன்னா, तो बड़े रूप को ही याद करो। நுணுக்கமான பொருள் நினைவுக்கு வரலன்னா பெரிய ரூபத்தையே நினைவு செய்யுங்க. प्रैक्टिस तो करो। பிராக்டிஸ் அட்லீஸ்ட் செய்யுங்க. याद करने में सेकंड भी नहीं लगना चाहिए। பாபா சொல்றாங்க நினைவு செய்யறதுல ஒரு செகண்ட் கூட ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. है तो जरा सी चीज, இது ரொம்ப கொஞ்சம் பொருள் தான் இருக்குது, சின்ன பொருள் தான் இருக்குது. मना அப்படின்னா बाप का छोटा रूप याद नहीं आता, அப்பாவினோட பெரிய ரூபம் ஞாபகம் வரலன்னா तो बड़ा रूप ही सही। அப்போ என்ன செய்யணும்னா பெரிய ரூபமே பரவாயில்ல. भक्ति मार्ग में कहते हैं, பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க भगवान के चरणों की धूल भी मिल जाए, பகவானினோட காலினோட அந்த தூசி கிடைச்சிட்டாலும் तो भी अहो सौभाग्य। அப்படி இருந்தாலும் பாபா சொல்றாங்க அஹோ சௌபாகிய, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ये धूल क्या चीज है। பாபா கேக்குறாங்க இந்த தூசி என்ன பொருள், இது என்ன இருக்குது. ये धूल है देह अभिमान की मिट्टी। இந்த தூசியா இருக்குது தேக அபிமானத்தினோட மண்ணு. भगवान जिन मुकर्रर रथ में प्रवेश करता है, பகவான் எந்த முக்கர ரதத்துல பிரவேசம் பண்றாங்களோ उसका देह अभिमान रूपी मिट्टी भी बड़ी ऊंची चीज है। அவங்களோட தேக அபிமான ரூபமான மண்ணு கூடயும் ரொம்ப உயர்ந்ததா இருக்குது. अगर अंत तक उसका साथ न छोड़ा जाए, ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்களோட துணைன்றது விடாம இருந்தோம்னா, பாபா சொல்றாங்க அந்த சரீர ரூபமான மண் என்ன இருக்குதோ அவங்க அதுக்காக சொல்றாங்க அந்த ஒரு மண்ணு கூடயும் ரொம்ப உயர்ந்ததா இருக்குது. எப்போன்னா நாம அவங்கள கடைசி வரைக்கும் விடாம இருந்தோம்னான்னு சொல்றாங்க. वो ऐसा चाप है, ऐसा जहाज है, அவங்க அப்படிப்பட்ட கப்பலா இருக்காங்க, ஜஹாஜா இருக்காங்க, जो भक्ति मार्ग में गाया हुआ है। அவங்களுக்காக பக்தி மார்க்கத்துல பாடப்பட்டிருக்குது. नानक चाप जहाज, நானक சாப் ஜஹாஜ், यही चढ़े उतरे पाप न पार नर। फिर हिंदुओं में भी कह दिया है
என்னன்னா நானக்க சாப்ப ஜஹாஜன்னு சொல்லி சிக்கியர்கள் கூடயும் பாடியிருக்காங்க. பிறகு ஹிந்துஸ்லயும் சொல்றாங்க शंकर चाप जहाज। சங்கர் சாப்பு ஜஹாஜ்னு சொல்லியிருக்காங்க. उसका आधार लेते हैं ना। அவங்களோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்படின்னா சங்கரனோட சரீர ரூபமான கப்பல் இருக்கு இல்லையா, அதோட ஆதாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா. कोई भी रीति बाप को याद करना है। எப்படியோ ஒரு ரூபத்துல அப்பாவை நினைவு செய்யணும். छोटा रूप याद न आए बड़ा सही। இப்போ சின்ன ரூபம் ஞாபகம் வரலன்னா பெரிய ரூபமே பரவாயில்ல. बाप को याद किया और प्योर बने। அப்பாவை நினைவு செஞ்சீங்க, பிறகு பியூர் ஆயிடுவீங்க. कट उतर ही जावेगी। அந்த துரு என்றது இறங்கி போயிடும். इसमें क्या देरी लगेगी। இதுல என்ன லேட் ஆகும். ऐसी ऐसी महीन बातों को जब सोच किया जाता है இப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை பற்றி எப்போ யோசிப்பீங்களோ तो उसमें ही जैसे लीन हो जाते हैं। அதுலயே எப்படின்னா மூழ்கி போகிற போல ஆயிடுதுன்னு சொல்றாங்க. बहुत डीप जाने से ரொம்ப டீப்பா போகிறதுனால इसे शरीर ही भूल जाता है। சரீரத்தையே மறந்துற போல ஆயிடுறதுன்னு சொல்றாங்க. ஆயிடும். उसमें ही जैसे लग जाते हैं। அதுலயே ஈடுபட்டு இருக்கிற போல ஆயிடும்னு சொல்றாங்க. बाप बैठिए सब बातें समझाते। அப்பா உட்கார்ந்து இந்த எல்லா விஷயங்களை சொல்றாங்க. कितनी गुह्यते गुह्य बातें। எவ்வளவு ஆழதிலும் ஆழ விஷயங்களா இருக்குது. इसमें टाइम नहीं लगना चाहिए। இதுல டைம் ஏற்படக்கூடாது, டைம் ஆகக்கூடாது. इतनी छोटी सी चीज प्योर बनाने में இவ்வளவு சின்ன பொருள் பியூர் ஆக்குறதுல ये तो मिनट की बात है। பியூரா ஆக்குறதுல பாபா சொல்றாங்க இது ஒரு நிமிஷத்தினோட விஷயமா இருக்குது. बाप स्वयं बैठ समझाते हैं। அப்பா சுயம் உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. बच्चों को इतना टाइम जास्ती क्यों लगता है। குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு ஏன் அதிக டைம் ஏற்படுது. क्योंकि घड़ी घड़ी भूल जाते हैं। ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்து போயிடுறாங்க. बाप अपने लिए कहते हैं मैं जो हूँ அப்பா தனக்காக சொல்றாங்க நான் என்ன ஆயிருக்கிறேனோ और जैसा हूँ பிறகு எப்படிப்பட்டவன் ஆயிருக்கிறேனோ वो ही तो समझाता हूँ। அதை தானே புரிய வைக்கிறேன். परंतु आत्मा क्या है ஆனா ஆத்மா என்ன இருக்குது उनको भी जानना है। அத கூடயும் தெரிஞ்சுக்கணும். एक बार बुद्धि में आ जावे ஒரு தடவை புத்தில வந்துடுச்சுன்னா इतनी छोटी सी चीज है இவ்வளவு சின்ன பொருளா இருக்குது. उस बाप से योग लगाना है। அந்த அப்பா கூட யோகத்தை இணைக்கணும். ये तो कोई बड़ी बात नहीं दिखती है। இது ஒண்ணு பெரிய விஷயமாக ஒண்ணு தோணல. इसमें इतना टाइम लगने की भी दरकार नहीं है। இதுல இவ்வளவு டைம் ஆகிறதுல இவ்வளவு டைம் கூடயும் ஒன்னும் அவசியம் இல்லை. இதுக்காக गाया जाता है सेकंड में जीवन मुक्ति। மகிமா பாடப்படுகிறது ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி. कट उतर जाए கட்டுன்னா பாபா சொல்றாங்க துருக்காக சொல்வாங்க கட்டுன்னு சொல்லி. இது இறங்கி போயிடணும். विचार की बात है ना। இது விசார சாகர மந்தன பண்ற விஷயமா இருக்குது இல்லையா. विचार सागर मंथन करते करते விசார சாகர மந்தனத்தை பண்ணி பண்ணி इस महीनता में जाते जाते आत्मा प्योर हो जाएगी। இவ்வளோ நுணுக்கமான ஸ்டேஜ்களை போய் போய் ஆத்மா பியூர் ஆயிடும்னு சொல்றாங்க. और फिर इस शरीर को छोड़ देंगे। பிறகு இந்த சரீரத்தை விட்டுடுவீங்க. तो तुम बच्चों को इतना घड़ी घड़ी भूल क्यों जाता है। குழந்தைகளான உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா மறந்துடுறீங்க. बाबा समझाते तो बहुत ठीक है। பாபா புரிய வைக்கிறது என்னமோ ரொம்ப நல்லபடியா புரிய வைக்கிறாங்க. फिर भी बच्चे भूल जाते हैं। ஆனாலும் குழந்தைகள் மறந்துடுறீங்க.
तो कट भी नहीं उतर सकती। அப்போ அந்த துரு என்ன இருக்குதோ அது கூடயும் இறங்காது. कितना माथा मारना पड़ता है। எவ்வளோ தலையை இடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. 21 जन्मों की राजाई के लिए क्यों नहीं माथा मारना चाहिए। 21 ஜென்மத்தினோட ராஜாங்கத்துக்காக ஏன் தலையை இடிச்சிக்க கூடாது? इसके लिए कितनी गुह्यता में महीनता में जाना चाहिए। இதுக்காக எந்த அளவுக்கு ஆழமாக போகணும், எப்படி நுணுக்கமாக போகணும், நுணுக்கமான ஸ்டேஜ் அடையணும். एक को तो चुपके से याद करना है। ஒன்னு என்னன்னா சும்மா அமைதியா நினைவு செய்யணும். आवाज से वाणी से परे जाना है। இந்த சவுண்ட் இருந்து இந்த பேச்சிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகணும். बल हाँ हाँ तो सब कहते हैं, பலே ஆஹான்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. परंतु ये तो बहुत बहुत महीन बातें हैं। ஆனா இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்களா இருக்குது. बाप कहते हैं आज तुमको बहुत गुह्यतम बातें सुनाता हूँ। அப்பா சொல்றாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப குய்யமான விஷயங்களை சொல்றேன். ये भी समझाते हैं, இதுவும் புரிய வைக்கிறாங்க. बच्चों को याद में रहना ही बड़ी मुश्किलात होती है। குழந்தைகளுக்கு நினைவுல இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா தோணுது. घड़ी घड़ी भूल जाते हैं। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்துடுறீங்க. ड्रामा प्लान अनुसार ये अवस्था भी டிராமா பிளான் அனுசாரமா இந்த ஸ்டேஜ் கூடயும் नंबरवार पुरुषार्थ अनुसार आनी जरूर है। நம்பர் வார் புருஷார்த்த அனுசாரமா வந்துதான் ஆகணும், வரோன்னு சொல்றாங்க. इसको कहा जाता है अति सहज ते सहज இதுக்கு சொல்லப்படுகிறது எல்லாத்தை விட சகஜமான और अति गुह्य ते गुह्य महीन बात। ரொம்ப குய்யதிலும் குய்யமான ஆழதிலும் ஆழமான நுணுக்கமான விஷயங்கள். परंतु तुम भूल जाते हो। ஆனா நீங்க மறந்துடுறீங்க. अभी कर्मातीत अवस्था हो जाए இப்போ கர்மாதீத்த ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா फिर तो ये शरीर भी रह नहीं सकता। பிறகு இந்த சரீரம் கூடயும் இருக்காது. बाप कितना गुह्यता में ले जाते हैं। பாபா அப்பா எந்த அளவுக்கு ஆழமாக அழிச்சிட்டு போகிறாங்க. मेहनत चाहिए। இதுல உழைப்பு தேவை இருக்குது. मेहनत चाहिए। உழைப்பு தேவை இருக்குது. कट उतर जाना, योग बल में रहना, இப்போ துரு இறங்கிடுது, யோகத்துல இருக்கிறது, ये बड़ी मेहनत है। இதுல ரொம்ப உழைப்பு இருக்குது. पाप समझाते हैं बहुत एकांत में बैठ, அப்பா புரிய வைக்கிறாங்க ரொம்ப ஏகாந்தத்துல உட்கார்ந்து विचार सागर मंथन कर इतना डीप में जावे, விசார சாகர மந்தன பண்ணி அந்த அளவுக்கு ஆழமாக போகணும்னு சொல்றாங்க. तब कुछ पता लग सके। அப்போ கொஞ்சம் புரிய வரும்னு சொல்றாங்க. தெரிய வரும். कितनी छोटी चीज है பாபா சொல்றாங்க இவ்வளோ சின்ன பொருளா இருக்குது, और वो भी बिल्कुल शांत। அது கூடயும் அவ்வளோ அமைதியானது. इन आँखों से भी देखी नहीं जाती। இந்த கண்களால கூடயும் அத பார்க்க முடியறதில்ல. अपन को आत्मा समझ और बाप की याद में रहना है। உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவோட நினைவுல இருக்கணும்னு சொல்றாங்க. बिंदी का रूप बहुत महीन होने के कारण பிந்தியினோட ரூபம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற காரணத்தினால वो लोग फिर कह देते हैं नाम रूप से न्यारा है। அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டதுன்னு சொல்லிடுறாங்க. कौन लोग? எந்த ஜனங்க சொல்லிடுறாங்க? वह लोग कह के दूर क्यों कर दिया? அவங்கன்னு சொல்லி ஏன் தூரம் பண்ணிட்டாங்க? तुम बच्चे कहते हो नाम रूप से न्यारा है। குழந்தைகளான நீங்க என்ன சொல்றீங்கன்னா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவரா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ऐसे नहीं कहा। அப்படி இல்ல, அப்படி சொல்லல.
वह लोग मना அந்த ஜனங்கன்னா जो दूसरे धर्म में कन्वर्ट होने वाली आत्माएं हैं, யாரு மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, देह अभिमानी वाली आत्माएं हैं, தேகாபிமானத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், जिन पर मोटा देह अभिमान का छिलका चढ़ा हुआ है, யாரு மேல தடிமனான அந்த ஒரு தோல் ஏறி இருக்குது, जन्म जन्मांतर का, ஜன்ம ஜன்மாந்தரத்தினோட தடிமனான தோல் ஏறி இருக்குது. वो न समझ पाने के कारण அது புரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால पूरा याद भी नहीं करती है, முழுமையா நினைவு கூடயும் செய்யறது கிடையாது. और याद न करने के कारण பிறகு நினைவு செய்யாம இருக்கிற காரணத்தினால देहभान का छिलका रह जाता है. தேக அபிமானத்தினோட தோல் அப்படியே இருந்துடுதுன்னு சொல்றாங்க. उनके जन्म ही कम हो जाते हैं. அவங்களோட ஜன்மமே கம்மி ஆயிடுது. आत्मा ऑलराउंड पार्ट नहीं बजा सकती. ஆத்மா ஆல்ரவுண்ட் பார்ட்ட செய்ய முடியறதில்ல. तो फिर भक्ति मार्ग में कह देते हैं नाम रूप से न्यारा है. அப்போ பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்க. क्या वर्णन करें? என்ன வர்ணனை பண்றது? नहीं तो गीता में तो कहा हुआ है, இல்லைன்னா கீதையில என்னமோ சொல்லிருக்காங்க, अणोणीयान सम्मनुस्मरेत्य. அணு அணியான் சம்மனுஸ்மரேத்யஹன்னு சொல்லிருக்காங்க. ये किसने कहा? இது யாரு சொன்னாங்க? वो गीता भी तो मनुष्यों की ही लिखी हुई है. பாபா சொல்றாங்க அந்த கீதை கூடயும் மனிதர்கள் மூலமா எழுதப்பட்டிருக்கிற கீதா இருக்குது இல்லையா? कोई मनुष्य ने तो ये वाक्य बोला होगा. ஏதோ ஒரு மனிதன் இந்த வாக்கியத்தை சொல்லிருப்பாங்க இல்லையா? तो देखो कितनी महीन है अनुरूप. அப்ப பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக இருக்குது அனுரூபமான துகள். इतना महीनता में तुम बच्चों को जाना है. அந்த அளவுக்கு நுணுக்கமான ஸ்டேஜுக்கு குழந்தைகளான உங்களுக்கு போகணும். इसमें बहुत बहुत अंतर्मुख होना है. இதுக்காக பாபா சொல்றாங்க ரொம்ப உள்நோக்க முகமாக ஆகணும். बाप सन्मुख बैठ तुम बच्चों को समझाते हैं. அப்பா நேர்முகத்துல உட்கார்ந்து குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. जो कहते हैं नाम रूप से न्यारा है, யாரு சொல்றாங்களோ பேரு மற்றும் ரூபத்திலிருந்து அப்பாற்பட்டவர்னு சொல்லி वो नहीं समझ सकते. அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியறதில்ல. तुमको सन्मुख बैठ समझाते हैं. உங்களுக்கு நேர்முகத்துல உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. बच्चे जब योग बल से प्योर बन जाते हैं, குழந்தைகள் எப்போ யோக பலத்து மூலமா பியூர் ஆயிடுறீங்க. जिसको याद की यात्रा कहा जाता है, எதுக்கு நினைவினோட யாத்திரான்னு சொல்லப்படுகிறது. ऐसी अवस्था आने पर இப்படிப்பட்ட ஸ்டேஜ் வர்றதுனால फिर वह आवाज में आना पसंद नहीं करेंगे. பிறகு அவங்க பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படின்னா क्योंकि आत्मा आवाज से परे है. ஏன்னா ஆத்மா இந்த சவுண்ட் என்ன இருக்குதோ இதிலிருந்து அப்பாற்பட்டது. 84 जन्म की इतनी छोटी सी आत्मा 84 ஜன்மங்களினோட இவ்வளோ சின்ன ஆத்மா कितना पार्ट बजाती आई है. எந்த அளவுக்கு பாட்டு பண்ணிட்டே வந்திருக்கு. नीचे उतरते उतरते कट चढ़ती आई है. கீழே இறங்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த துரு பிடிச்சுக்கிட்டுன்னு சொல்றாங்க. इसलिए उनको चढ़ती कला और उतरती कला कहा जाता है. அதனாலதான்
அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுனா ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலைன்னு சொல்லப்படுகிறது. चढ़ती कला कैसे होती है? ஏறும் கலை என்றது எப்படி ஆகுது? उतरती कला कैसे होती है? இறங்கும் கலை என்றது எப்படி ஆகும்? चढ़ती कला होती है निराकारी निर्विकारी निरहंकारी को याद करने से। ஏறும் கலை என்றது எப்படி ஆகுதுன்னா நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரிய நினைவு செய்யறதுனால ஏறும் கலை என்றது ஆகும். और उतरती कला होती है பிறகு இறங்கும் கலை என்றது साकारी विकारी अहंकारी को याद करने से। சாக்காரி விகாரி அகங்காரிய நினைவு செய்யறதுனால ஆகும். मनुष्य मात्र सब மனிதர்கள் எல்லாருமே साकारी देह अभिमानी है। சாக்காரி தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்க, தேகாபிமானிகளா இருக்காங்க. अहंकारी है அகங்காரிகளா இருக்காங்க. विकारी है। விகாரிகளா இருக்காங்க. 5000 वर्ष लगते हैं इम्प्योर बनने में। 5000 வருஷம் ஏற்படுது இம்பியூர் ஆகிறதுல. क्यों? ஏன்? प्योर बनने में और इम्प्योर बनने में बराबर समय लगना चाहिए ना। பாபா சொல்றாங்க பியூர் ஆகிறதுல பிறகு இம்பியூர் ஆகிறதுல ஈக்குவல் டைம் ஏற்படணும் இல்லையா? क्यों? ये साधना करेगा ही, करने में उतना कम टाइम और जीने में उतना टाइम जीने में ज्यादा समय लगना चाहिए तो करने में बहुत कम। आत्मा को बैटरी कहा जाता है। ஆத்மாக்கு பேட்டரின்னு சொல்லப்படுகிறது. कोई भी बैटरी எந்த பேட்டரி வேணாலும் இருக்கலாம். भरने में टाइम कम लगता है। ஃபில் ஆகிறதுல டைம் அதிகம் கம்மி ஆகுது. கம்மி டைம்ல ஃபில் அப் ஆயிடும். क्योंकि जो भरने वाला जनरेटर है वो ज्यादा पावर का है। ஏன்னா அந்த ஃபில் அப் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் இருக்காங்க இல்லையா, ஃபில் பண்றாங்க இல்லையா, அவங்க அதிக பவர்ஃபுல்லா இருக்காங்க. और डिस्चार्ज होने में பிறகு டிஸ்சார்ஜ் ஆகிறதுல बहुत टाइम लगता है। ரொம்ப டைம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. वो तो हद की बैटरीज है। அதனமோ எல்லாருக்கு உட்பட்ட பேட்டரிஸ் இருக்குது. ये तो आत्मा बेहद की बैटरी है। இங்க ஆத்மா எல்லாருக்கு அப்பாற்பட்ட பேட்டரி இருக்குது, பேட்டரிஸ் இருக்கு. और आत्माओं का बाप परम पिता परमात्मा பிறகு ஆத்மாக்களுக்கு அப்பா ஆன பரம்பிதா பரமாத்மா बेहद का जनरेटर है। எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஜெனரேட்டர் இருக்காங்க. जो जितनी हिम्मत करे आत्मा रूपी बैटरी को भरने की, யாரு எந்த அளவுக்கு தைரியத்தை காமிக்கிறாங்களோ ஆத்மா ரூபமான பேட்டரிய ஃபில் அப் பண்ணிக்கிறதுக்கு उतनी तीव्रता से चार्ज कर सकता है। அந்த அளவுக்கு தீவிரமா அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். अनेकों का संग का रंग लगने में நிறைய பேரினோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுறதுல और आत्मा को नीचे उतरने में टाइम 5000 वर्ष का लगा। பிறகு ஆத்மாக்கு கீழே இறங்குறதுல 5000 வருஷங்கள் ஏற்பட்டது. और एवर प्योर बाप பிறகு எவர் பியூர் அப்பா इतना एवर प्योर है எந்த அளவுக்கு எவர் பியூரா இருக்காங்கன்னா कि उसका 1 सेकंड का संग का रंग அவங்களோட ஒரு செகண்டினோட சாங்கத்தினோட சாயம் என்றது अनेक जन्मों की कट उतार सकता है। நிறைய ஜென்மங்களினோட துரு என்றது தூரம் பண்ணும். लगन की बात है। இது இன்ட்ரெஸ்டினோட விஷயமா இருக்குது. राजा जनक मिसल
ராஜா ஜனக் போல ऐसी भी आत्माएं लास्ट में आवेंगी। இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கூடயும் லாஸ்ட்ல வருவாங்க. कि लास्ट में आकर के அவங்க எப்படின்னா லாஸ்ட்ல வந்து 1 सेकंड में फास्ट जाकर ஒரு செகண்ட்ல ஃபாஸ்டா போய் अपनी बैटरी को भरपूर कर लेंगी। அவங்களோட பேட்டரிஸ ஃபில் பண்ணிக்குவாங்க, நிரப்பிக்குவாங்க. उनके लिए है सहज ते सहज। அவங்களுக்காக என்னமோ சஹஜத்திலும் சஹஜமானது. அவங்களுக்காக சஹஜதிலும் சஹஜமானதா இருக்குது. ये बातें भी पूरी समझ में आती हैं। இந்த விஷயங்கள் கூடயும் கம்ப்ளீட்டா புரியுது. तब समझ में आती है जब अंत होता है। எப்போ புரியுதுன்னா எப்போ கடைசி நேரம் வருதோ அப்போ புரியுதுன்னு சொல்றாங்க. अशरीरी अवस्था में ठहर जाते हैं அஷரீரி ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறாங்க. तो फिर नीचे उतरना अच्छा नहीं लगता। அப்போ பாபா சொல்றாங்க அதுக்கு பிறகு கீழே இறங்குறது அது பிடிக்கிறது இல்ல. अभी देहभान में ठहरे हुए हैं இப்போ தேகாபிமானத்துல நிலைச்சிருக்கீங்க. तो नीचे उतरने में कितना मजा आता है। அப்போ கீழே இறங்குறதுல எவ்வளவு மகிழ்ச்சியாக தோணுது. ये सब प्रैक्टिस की बात है। இதெல்லாமே பிராக்டிஸினோட விஷயங்களா இருக்குது. बाप तुम बच्चों को गुड मॉर्निंग करते हैं, அப்பா குழந்தைகளான உங்களுக்கு குட் மார்னிங்னு சொல்றாங்க. तो आवाज करने में भी नीचे उतरना पड़ता है। இப்போ பேசுறதுக்காக கூடயும் கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்கும். बाद में फिर उस निराकारी पोजीशन को पकड़ना पड़ता है। பிறகு மறுபடியும் அந்த நிராகாரி பொசிஷனை அடைய வேண்டியதாக இருக்கும். बड़ी मेहनत लगती है नंबरवार पुरुषार्थ अनुसार। பாபா சொல்றாங்க ரொம்ப உழைப்பு இருக்கும் நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமான்னு சொல்றாங்க. बाबा तो अनुभवी है। பாபா என்னமோ அனுபவியா இருக்காங்க. बहुत छोटे छोटे हीरे आदि होते थे, ரொம்ப சின்ன சின்ன வைரங்கள் எல்லாம் இருந்தது. देखे तो है ना। பார்த்திருக்காங்க இல்லையா? जवाहरों का काम होता है அந்த வைர வியாபாரிகளினோட வேலை என்னன்னா सबसे बड़ा काम। அதான் என்னன்னா எல்லாத்தை விட பெரிய வேலை. ये भी जवाहरी है। இவங்க கூடயும் வைர வியாபாரி ஆயிருக்காங்க. அப்படின்னா நகை கடைக்காரன். ये काम जवाहरी समझ सके। இந்த விஷயங்களை நகை கடைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இத பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். जवाहर बहुत पतले पत्थर होते हैं। அந்த நகைகள் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப சின்ன சின்ன கல்லுகளாக இருக்கும்னு சொல்றாங்க. बहुत छोटे छोटे होते हैं। ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கல்லுகள். அந்த इन जवाहरात का भी व्यापार किया जाता है। பாபா சொல்றாங்க இந்த ஒரு நகைகள் என்ன இருக்குதோ இதோட வியாபாரம் கூடயும் பண்ணப்படுகிறது, செய்யப்படுகிறது. इन ज्ञान रत्नों को भी जवाहर कहते हैं। இந்த ஞான ரத்னங்களுக்கு கூடயும் நகைகள்னு சொல்லப்படுகிறது. ये कितनी महीन जवाहरात की बातें हैं। பாபா சொல்றாங்க இது எவ்வளவு நுணுக்கமான இந்த நகைகளினோட விஷயங்களா இருக்குது. इसको समझने में भी कितनी मेहनत लगती है। இது புரிஞ்சுக்கிறதுல கூடயும் இதுல எவ்வளவு உழைப்பு இருக்கும்னு சொல்றாங்க. कोई तो कहते हैं हमारी बुद्धि में ये इतनी गहरी बातें बैठती नहीं।
சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட புத்தியில இந்த அளவுக்கு இந்த ஆழமான விஷயங்கள் உட்கார்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. बाप तो खुद है, அப்பா சுயமா இருக்காங்க. जो जैसा है वैसा ही बैठ करके समझावेंगे। யாரு எப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உட்கார்ந்து புரிய வைப்பாங்க. बच्चों को कितनी मेहनत करनी पड़ती है, குழந்தைகளுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியதாக இருக்குது. इस विचार सागर मंथन में बैठना पड़ता है। இந்த விசார சாகர மந்தனத்துல உட்கார வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. जो जैसा है யாரு எப்படிப்பட்டவங்களோ वैसा उनको समझना है। அப்படிதான் அவங்கள புரிஞ்சுக்கணும். 6/11/67 की वाणी का तीसरा पेज। फिर उनको समझने के बाद योग बल में बैठे, பிறகு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு யோக பலத்துல உட்காரணும். तब शरीर छोड़ आत्मा ऊपर होती है। அப்போ சரீரத்தை விட்டு ஆத்மா மேல பறந்து போகுது. ऐसी अवस्था में बच्चों को भी जाना है। இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்கு கூடயும் போகணும்னு சொல்றாங்க. कितनी गुह्य बातें बच्चों को समझाई जाती है। எவ்வளோ ஆழத்திலும் ஆழம் குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. அப்படின்னா ஆழத்திலும் ஆழ விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. कहते हैं मैं जो हूँ जैसा हूँ, சொல்றாங்க நான் எப்படி இருக்கிறேன், யாரா இருக்கிறேன், और जिस रूप में प्रैक्टिकल पार्ट बजाता हूँ, நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட பாட்டை செய்யறேன். उस रूप को समझने के बाद योग बल में बैठे, அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு யோக பலத்துல உட்கார்ந்தீங்கன்னா तो जरूर आत्मा शरीरी बन जावे। அப்போ கண்டிப்பா ஆத்மா அஷரீரி ஆயிடும்னு சொல்றாங்க. अभी देखते हैं समय नजदीक आता जाता है। இப்போ இந்த விஷயத்த பாக்குறீங்க, டைம் என்றது கிட்ட வருது. अब तो जाना है घर, இப்போ வீட்டுக்கு போகணும். वाणी से भी परे जाना है। வாணி என்ன இருக்குதோ அந்த பேச்சில் இருந்து கூடயும் அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போகணும். तो अभी पुरुषार्थ करना है। அப்போ பாபா சொல்றாங்க இப்பவே புருஷார்த்தத்தை செய்யணும். बाद में पुरुषार्थ उतना कर नहीं सकेंगे। பிறகு புருஷார்த்தம் அந்த அளவுக்கு செய்ய முடியறதில்ல. क्यों? ஏன்? है? क्योंकि ஏன்னா अभी समझाने वाला बाप ஏன்னா இப்போ புரிய வைக்கக்கூடிய அப்பா वाणी में आ रहा है। பேச்சுல வந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. बाप जितनी गहराई से समझा सकता है, அப்பாவை அப்பா எந்த அளவுக்கு ஆழமாக புரிய வைக்க முடியுமோ, அப்படின்னா அப்பா பற்றி அப்பா எந்த அளவுக்கு ஆழமா புரிய வைக்க முடியுமோ उतना और गहराई से कोई समझा नहीं सकता। அந்த அளவுக்கு யாருமே மத்தவங்க புரிய வைக்க முடியாது. मेरा परिचय मेरे सिवाय और कोई दे नहीं सकता है। என்னோட அறிமுகம் என்ன தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. तो वाणी से परे जाने का भी पुरुषार्थ कर सकते हैं। அப்போ பாபா சொல்றாங்க வாணியிலிருந்து அப்பாற்பட்ட ஸ்டேஜுக்கு போகிற புருஷார்த்தம் இப்போ செய்யலாம்னு சொல்றாங்க. अंत समय में तो हड़कंप मच जाएगा। கடைசி நேரத்துல என்ன ஆகும்னா கலாட்டா ஆகும். इसलिए पुछाड़ी में पुरुषार्थ करने का टाइम नहीं मिलता है। அதனாலதான் லாஸ்ட் டைம்ல புருஷார்த்தம் செய்யறதுக்கான டைம் இருக்காது.
बहुत हाहाकार हो जाती है। ரொம்ப ஆகாக்காரம் ஆயிடும்னு சொல்றாங்க. கூக்குரல் ஆயிடும். शांति के माहौल में சாந்தியினோட நேரத்துல அப்படின்னா அந்த வாतावरणத்துல ज्ञान अच्छा, पढ़ाई अच्छी पढ़ी जा सकती है। ஞானம் நல்லபடியா படிப்பை நல்லபடியா புரிஞ்சுக்கலாம். जब हाहाकार हो जाएगा எப்போ குக்குரல் ஸ்டார்ட் ஆயிடுமோ तो कच्चे तो ठहर भी नहीं सकेंगे। அறகுறையா இருக்கக்கூடியவங்க நிலைக்கவும் மாட்டாங்க. उनकी बुद्धि में तो संबंधी आदि ही फिरते रहेंगे। அவங்களோட புத்தில சம்பந்திகள் உறவினர்கள் அவங்க தான் சுத்திட்டு இருப்பாங்க. संबंधियों के ही पीछे पड़े रहेंगे, हमारा सहयोग करो। இப்போ உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி தான் சுத்துவாங்க, நமக்கு உதவிய செய்யுங்கன்னு சொல்லி. परंतु अंत में सब धोखा दे जाएंगे। ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. इतनी छोटी सी आत्मा प्योर बन जाती है। பாபா சொல்றாங்க இந்த அளவுக்கு சின்ன ஆத்மா பியூர் ஆயிடுது, कर्मातीत अवस्था हो जाती है। கர்மாதீத ஸ்டேஜ் ஆயிடுது. तो आत्मा को लाइट का ताज मिल जाता है। அப்ப ஆத்மாக்கு லைட்டினோட அந்த ஒரு கிரீடம் கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க, கிடைக்குது. शरीर के लिए नहीं कहेंगे சரீரத்துக்காக சொல்ல மாட்டாங்க, कि लाइट का ताज मिलता है। லைட்டினோட அந்த கிரீடம் கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க சரீரத்துக்கு. छोटी सी आत्मा ही प्योर होती है। சின்ன ஆத்மா தான் பியூர் ஆகுது. शरीर तो इस समय कोई का प्योर नहीं हो सकता। யாரோட சரீரம் கூடயும் இப்போ பியூராக இருக்க முடியாது. आत्मा प्योर बनती है ஆத்மா எப்போ பியூர் ஆகுதோ तो आत्मा की चेहरे पर लाइट दिखाई पड़ती है। இப்போ ஆத்மாவினோட முகத்துல என்ன ஆகுதுன்னா லைட் தென்படும் சொல்றாங்க. कितनी छोटी सी आत्मा எவ்வளோ சின்ன ஆத்மா प्योर होने से कैसे लाइट आ जाती है। பியூர் ஆகிறதுனால எப்படி லைட் வந்துடுதுன்னு சொல்றாங்க. क्या होता है, என்ன ஆகுதுன்னா इन बातों पर विचार करने से ही पार चला जाना पड़ता है। இந்த விஷயத்தை பத்தி விசார சாகர மந்தன பண்றதுலயே எப்படின்னா தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக வந்துரும் சொல்றாங்க. इन बातों को कितना कितना बैठ समझावे। பாபா சொல்றாங்க இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கிறது. प्योर डबल सिर ताज आत्मा ही बनती है। பியூர் டபுள் கிரீட்டதாரி ஆத்மா தான் ஆகுது. अभी आत्मा को लाइट तो दे न सके। இப்போ ஆத்மாக்கு லைட் ஒன்னும் கொடுக்க முடியாது, कोई की ताकत नहीं। யாருக்குமே சக்தி இல்ல. इतनी छोटी आत्मा, எவ்வளோ சின்ன ஆத்மா, इतनी प्योर, இவ்வளோ பியூரானது. पीस, प्योरिटी, प्रॉस्पेरिटी आत्मा को मिलती है। எந்த அளவுக்கு சாந்தி, செழிப்பு, பிறகு பியூரிட்டி தான் ஆத்மாக்கு கிடைக்குது. अभी तुम तो सन्मुख सुनते हो। இப்போ நீங்க நேர்முகமா கேக்குறீங்க. मधुबन में मुरलिया बाजे। மதுபன்ல முரளிகள் வாசிக்கப்பட்டது. मधुबन की ही महिमा है। மதுபனினோட மகிமை தான் இருக்குது. बाप क्या क्या बैठे बच्चों को समझाते हैं। பாபா அப்பா என்னெல்லாம் குழந்தைகளுக்கு உட்காந்து புரிய வைக்கிறாங்க. इतनी छोटी आत्मा कैसे प्योर होती है। எவ்வளோ சின்ன ஆத்மா எப்படி பியூர் ஆகுது.
फिर उन पर लाइट चढ़ती है, ऐसे ऐसे विचार सागर मंथन करना है। பிறகு அது மேல லைட் வருது, இப்படிப்பட்ட விசார சாகர மந்தனத்தை பண்ணணும், मेहनत करनी है, உழைக்கணும்னு சொல்றாங்க. नहीं तो इतना ऊंच पद पाए थोड़े ही सकेंगे। இல்லன்னா இந்த அளவுக்கு உயர்ந்த பதவிய அடைய முடியுமா என்ன? बाप सब बातें समझाते हैं, அப்பா எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. विचार की बात है ना। விசார சாகர மந்தனத்தினோட விஷயமா இருக்குது இல்லையா? लाइट किसके ऊपर है? லைட் யார் மேல இருக்குது? शरीर के ऊपर है, देवान के ऊपर है, சரீரத்துக்காக இருக்குதா? தேக அபிமானத்தினோட லைட்டா? या निराकार आत्मा के ऊपर लाइट है? இல்லன்னா நிராகார் ஆத்மா மேல லைட் இருக்குதா? भक्ति मार्ग में शरीर के ऊपर शो करते हैं, பக்தி மார்க்கத்துல சரீரர் மேல ஷோ பண்றாங்க. कितना श्रृंगार करते हैं। எவ்வளோ அலங்காரம் பண்றாங்க. देवताओं के शरीर का श्रृंगार करेंगे, தேவதைகளோட சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. सावन के महीने में शिव के मंदिर में जाए लिंग का श्रृंगार करेंगे। ஆவணி மாசத்துல இந்த சிவனோட கோயிலுக்கு போய் சிவனோட லிங்கத்துக்கு அலங்காரத்தை பண்றாங்க. कितना फूलों से सजाते हैं, எந்த அளவுக்கு பூக்களால அலங்காரம் பண்றாங்க. अब वो श्रृंगार साकार का है या निराकार का? இப்போ அந்த அலங்காரம் என்ன இருக்குதோ அது சாக்காருக்காக அலங்காரத்தை காமிச்சிருக்காங்களா இல்லன்னா நிராகாரனோட அலங்காரமா இருக்குதா? है निराकार का श्रृंगार होता है। நிராகாரனுக்கு அலங்காரம் நடக்குமா? श्रृंगार तो साकार का ही होता है। அலங்காரம் என்றது சாக்காருக்கு தான் இருக்கும். साकार को सगुण, निराकार को निर्गुण कहा जाता है। சாக்காரனுக்கு சகுணன் சொல்லப்படுகிறாங்க, நிராகாரனுக்கு நிர்குணன் சொல்லப்படுகிறாங்க. तो शरीर के ऊपर ही शो करते हैं। அப்போ சரீரத்துக்காக தான் ஷோ பண்றாங்க. आत्मा का शो तो देखने में भी ना आवे। ஆத்மாவோட ஷோ பாக்குறதுக்கு கூடயும் தென்படாது. विचार करो, விசாரத்தை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. बाबा यथार्थ बोलते हैं या नहीं बोलते हैं? பாபா கரெக்டாக சொல்றாங்களா இல்லையா? इतनी छोटी आत्मा पर प्योरिटी का ताज कैसे आता है? இந்த அளவுக்கு சின்ன ஆத்மா மேல இந்த பியூரிட்டியினோட கிரீடம் என்றது எப்படி வைப்பாங்க? எப்படி வருது? महात्मा बुद्ध, மகாத்மா புத்தன், गुरु नानक को भी குரு நானக்கு கூடயும் प्योरिटी का ताज दिखाई देते हैं। பியூரிட்டியினோட கிரீடத்தை காமிக்கிறாங்க. ताज तो जरूर शरीर पर दिखाना पड़े। கிரீடம் என்றது கண்டிப்பா சரீரத்துக்காக தான் காமிக்கப்படும் சொல்றாங்க. मनुष्य पवित्र रहने के लिए कितना हंगामा करते हैं। மனிதர்கள் தூய்மையாக இருக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கலாட்டா பண்றாங்க. தூய்மையா இருக்கோம்னு சொல்லி எவ்வளோ ஹங்காமா பண்றாங்க, கலாட்டா பண்றாங்க. बेहद के बाप का भी नहीं मानते। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவோட பேச்சையும் கேக்குறது இல்ல. फिर बाकी कौन रहा? மற்றபடி வேற யாரு இருக்காங்க மிஞ்சமா? हद के बाप की मत पर चलते चलते எல்லாருக்கு உட்பட்ட அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி पेट पट्ट में आए पड़ा। எப்படி என்ன அந்த வயிறு வந்து கீழே விழுந்திருக்குது. पेट पीठ से आकर लग गया। அந்த வயிறு முதுகுக்கு வந்து ஒட்டிக்கிச்சுன்னு சொல்றாங்க. बेहद के बाप की श्रीमत पर आप भी नहीं चलेंगे।
இப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவினோட டைரக்ஷன்ல இப்போவும் ஃபாலோ பண்ணலன்னா तो श्रेष्ठ कैसे बनेंगे? அப்ப எப்படி உயர்ந்தவங்க ஆகுவீங்க? आत्मा प्योर कैसे बनेगी? ஆத்மா எப்படி பியூர் ஆகும்? ये तो बहुत महीनता में जाना पड़ता है। இதுல எப்படின்னா ரொம்ப நுணுக்கமான ஸ்டேஜுக்கு போக வேண்டியதாக இருக்கும். इसमें चाहिए अंतर्मुखता। இதுல உள்நோக முகம் இந்த ஸ்டேஜ் தேவைப்பட்டிருக்குது, தேவை இருக்குது. एकांत में बैठ विचार सागर मंथन करें। ஏகாந்தத்துல உட்கார்ந்து விசார சாகர மந்தனத்தை பண்ணுங்க. तुम जानते हो ये हमारा अंतिम जन्म है। உங்களுக்கு தெரியும் இது நம்மளோட லாஸ்ட் ஜென்மமா இருக்குது. इस अंतिम जन्म में ही पुरुषार्थ करना पड़े। இந்த கடைசி ஜென்மத்துல தான் புருஷார்த்தத்தை பண்ணணும். पेट को क्या चाहिए पुरुषार्थ करने के लिए? இப்போ வயிறுக்கு என்ன வேணும் புருஷார்த்தம் பண்றதுக்காக? रोटी टुक्कड़ दिया और खलास। இந்த ரோட்டி அந்த சப்பாத்தினோட பீஸ கொடுத்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. इस अवस्था में खाना भी अच्छा नहीं लगता। இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்போ சாப்பாடு கூடயும் நல்லதாக தோன்றதில்ல, இஷ்டமாகறதில்ல. योग बल वाली आत्मा थोड़े में ही खुश हो जाती है। யோக பலத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கொஞ்சத்திலேயே குஷி ஆயிடுறாங்க. जितना भोगी होगा எந்த அளவுக்கு போகியாக இருப்பாங்களோ ज्यादा चाहिए। அதிக வேணும். जितना योगी होगा எந்த அளவுக்கு யோகியாக இருப்பாங்களோ कम खर्च वाला नशी होगा। கம் கர்ச் பாலா நஷினாக இருப்பாங்க. அப்படின்னா கம்மி செலவுனால பாக்கியம் அதிகம் கிடைக்கும், இப்படி இருப்பாங்க. प्योर बनने से ही आत्मा देवता बनती है, பியூர் ஆகிறதுனால தான் ஆத்மா தேவதை ஆகுது, विश्व का मालिक बनती है। உலகத்துக்கு எஜமான் ஆகுது. तो इसमें बड़ी मेहनत करनी पड़े। அப்போ இதுல ரொம்ப உழைப்பு தேவை இருக்குது. अपन को आत्मा समझ बैठ जाओ। உங்களை ஆத்மா நினைச்சு உட்கார்ந்துடுங்க. कहाँ तक बाबा बैठ समझावेंगे? எங்க வரைக்கும் பாபா உட்கார்ந்து புரிய வச்சுட்டே இருப்பாங்க. यहाँ बैठे बैठे भी ख्यालात இங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ கூடயும் பாபா சொல்றாங்க, இந்த ஒரு விசார சாகரம், இந்த ஒரு சிந்தனை இருக்கணும். तरफ चली जाएगी। बाहर की दुनिया में ख्यालात गई, आत्मा देवता बनती है, विश्व का मालिक बनती है। तो इसमें बड़ी मेहनत करनी पड़े। அப்போ இதுல ரொம்ப உழைப்பு தேவை இருக்கு. अपन को आत्मा समझ बैठ जाओ। உங்களை ஆத்மா நினைச்சு உட்கார்ந்துடுங்க. कहाँ तक बाबा बैठ समझावेंगे? எங்க வரைக்கும் பாபா உட்கார்ந்து புரிய வைப்பாங்க. यहाँ बैठे बैठे भी ख्यालात और तरफ चली जाएगी। இங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ கூடயும் புத்தி என்றது அப்படின்னா மத்த பக்கம் போயிடுது, சிந்தனைகள் மத்த பக்கம் போயிடுது. बाहर की दुनिया में ख्यालात गई வெளிய உலகத்துல சிந்தனைகள் போச்சுன்னா तो बास उबासी देने लग पड़ेंगे। அவ்வளவுதான், கொட்டாவி வர்றதுக்காக ஸ்டார்ட் ஆயிடுது, கொட்டாவி விடுவாங்க, थक जाएंगे। டயர்ட் ஆயிடுவாங்க. इसमें तो बहुत डीप जाना पड़े। பாபா சொல்றாங்க இதுல ரொம்ப டீப்பா போக வேண்டியதாக இருக்கும். इतनी तुम बच्चों को मेहनत करनी है, இந்த அளவுக்கு குழந்தைகளான உங்களுக்கு உழைக்கணும், वो भी बतलाई देते हैं। அது கூடயும் சொல்லிடுறாங்க. अभी टाइम पड़ा है। இப்போ டைம் இருக்குது, மீதியாக இருக்கு. कब की बात है? எந்த டைமினோட விஷயமா இருக்குது? है? तो अभी भी समझ लें कि अभी टाइम पड़ा है। எந்த டைமினோட விஷயமா இருக்குது? இப்போதுக்காக கூட இப்படி நினைச்சுக்காதீங்க இன்னமும் டைம் இருக்குதுன்னு. हैं?
अभी टाइम पड़ा है, ये कब की बात बोली? இப்போ டைம் இருக்குதுன்னு சொல்லி எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? 67 की बात बोली। 67 इनोட விஷயத்த சொன்னாங்க। अभी नहीं कह सकते कि पुरुषार्थ के लिए अभी टाइम पड़ा है। இப்போதுக்காக இப்படி சொல்ல முடியாது, புருஷார்த்தத்துக்காக இன்னமும் டைம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது। अभी तो मालाओं के नंबर भी डिक्लेयर होना शुरू हो गए। இப்போ மாலையினோட நம்பர் கூடயும் டிக்ளேர் ஆகிறதுக்காக ஆரம்பமாயிடுச்சு। अभी राजाई कहाँ स्थापन हुई है? இங்க இப்போ ராஜாய் எங்க ஸ்தாபன ஆயிடுச்சு? पुरुषार्थ करते रहो, புருஷார்த்தத்தை பண்ணிட்டே இருங்க। अपन को आत्मा समझ बाप को याद करते रहो। உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருங்க। तब कहीं यथार्थ रीति बाप की याद में रहेंगे। அப்போ ஒரு ஸ்டேஜ்ல போய் கரெக்டா அப்பாவினோட நினைவுல இருப்பீங்க। हैं? कब की बात बताई? பாபா கேக்குறாங்க, எந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க? क्या करें, क्या पुरुषार्थ करें? பாபா சொல்றாங்க, என்ன செய்யறது, எந்த புருஷார்த்தத்தை செய்யறது? जो यथार्थ रीति बाप की याद में रहे। கரெக்டா அப்பாவோட நினைவுல இருக்கிறதுக்காக என்ன புருஷார்த்தத்தை செய்யறது? मुरली में तो बताए दिया। முரளில என்னமோ சொல்லிட்டாங்க। आत्मा रूपी सुई की सारी कट उतरने पर ஆத்மா ரூபமான முழு அந்த ஊசியில இருக்கக்கூடிய முழு துரு எப்போ தூரம் ஆயிடுமோ तुम डायरेक्ट बाप से सीखेंगे। அப்ப நீங்க டைரக்ட் அப்பாயிடம் இருந்து கத்துக்குவீங்க। तो बेसिक नॉलेज की बात बताई அப்போ பேசிக் நாலேஜினோட விஷயத்த சொன்னாங்க। कि अपन को आत्मा बिंदी समझे உங்களை ஆத்மா பிந்தின்னு நினைச்சுக்கோங்க। और बिंदी बिंदी आत्माओं के बाप ज्योति बिंदु को याद करें। பிறகு பிந்தி பிந்தி ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்கிற ஜோதி பிந்துவை நினைவு செய்யணும்। तो जो बाप का यथार्थ रूप है, அப்போ அப்பாவினோட கரெக்டான ரூபம் என்ன இருக்குதோ, जो हूँ जैसा हूँ जिस रूप में पार्ट बजाता हूँ, நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்ட பாட்டை செய்யறேன், उस रूप को यथार्थ की याद में रहेंगे। அந்த ரூபத்தை பத்தி பாபா சொல்றாங்க। கரெக்டான ரூபத்துல கரெக்டான நினைவுல நீங்க இருந்தீங்கன்னா அக்யூரேட்டா, तो तेजी से आगे बढ़ेंगे। அப்போ ரொம்ப தீவிரமா முன்னாடி போகுவீங்க। बहुत बहुत महीनता है, ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது। इस बात में महीनता है। எந்த விஷயத்துல நுணுக்கமான இது இருக்குதுன்னு சொல்றாங்க? इसमें महीनता की क्या बात हुई? பாபா கேக்குறாங்க, இதுல நுணுக்கமான விஷயம் என்ன எப்படின்னு கேக்குறாங்க। बता तो दिया, आत्मा बिंदी है, आत्मा का बाप परम पिता परमात्मा बिंदी है। சொல்லிட்டாங்க இல்லையா, ஆத்மா பிந்தியா இருக்குது, ஆத்மாக்களுக்கு அப்பா பரம்பிதா பரமாத்மா பிந்தியா இருக்காங்க। हो गई ना महीनता? ஆயிடுச்சு இல்லையா நுணுக்கமான விஷயம்? महीनता ये हुई कि जो बिंदी बाप है, நுணுக்கமான விஷயம் என்ன ஆச்சுன்னா, பாபா சொல்றாங்க, இப்ப பிந்தி அப்பா யார் இருக்காங்களோ वो प्रैक्टिकल में कैसे पार्टधारी है। அவங்க பிராக்டிக்கலி எப்படிப்பட்ட பாட்தாரியா இருக்காங்க, कैसे सुख का सागर है, எப்படி அவங்க சுக கடலா இருக்காங்க, कैसे शांति का सागर है, எப்படி சாந்தி கடலா இருக்காங்க, कैसे मुक्ति जीवन मुक्ति का दाता है। எப்படி முக்தி ஜீவன் முக்தியினோட
தாத்தா இருக்காங்க, வள்ளலா இருக்காங்க. उसके संग मात्र से ही कैसे आत्मा शांत स्वरूप बनती है। அவங்களோட சங்கத்தினோட சாயத்துல வர்றதுனாலயே எப்படி ஆத்மா சாந்த ஸ்வரூபமாகுது, सुख स्वरूप बनती है। சுக ஸ்வரூபமாகுது. उस याद में रहना है। அவங்களோட நினைவுல இருக்கணும். उसके लिए बहुत बहुत महीनता में जाना है। இதுக்காக ரொம்ப நுணுக்கமாக போகணும், ரொம்ப டீப்பா போகணும்னு சொல்றாங்க. वो अवस्था जब स्थायी हो जावे அந்த ஸ்டேஜ் எப்போ நிலைச்சிடுமோ तो ये शरीर ही छूट जावे। அப்போ இந்த சரீரமே போயிடும்னு சொல்றாங்க. बाबा एम ऑब्जेक्ट बताते हैं। பாபா ஏம் ஆப்ஜெக்ட் சொல்றாங்க. पार्ट तो बजना है, பார்ட் என்னமோ ப்ளே ஆகணும், परंतु इसमें बड़ी मेहनत है। பார்ட் என்னமோ செஞ்சுதான் ஆகணும். ஆனா இதுல ரொம்ப உழைப்பு இருக்குது. समझ में आता है लाइट आत्मा को मिलती है, शरीर को। இந்த விஷயம் புரியுது. லைட்ன்றது ஆத்மாக்கு கிடைக்குது, சரீரத்துக்கு கிடையாது. वैसे ऐसे विचार सागर मंथन करना है। அப்போ இப்படி எல்லாம் விசார சாகர மந்தனத்தை செய்யணும். पास विदानर आत्मा हो जाए ஆத்மா பாஸ் வித் ஆனர் ஆயிடுச்சுன்னா ऐसी मेहनत करनी है। இப்படி உழைக்கணும்னு சொல்றாங்க. பாஸ் வித் ஆனர் ஆகிற போல உழைக்கணும்னு சொல்றாங்க. याद में बैठने से நினைவுல உட்கார்றதுனால फिर टिक टिक करना भी अच्छा नहीं लगता है। பிறகு வளவளன் பேசுறது கூடயும் இஷ்டமாகிறது இல்ல. याद इसमें आवाज तो बिल्कुल नहीं चाहिए। இதுல சவுண்ட்ன்றது கொஞ்சம் தேவையில்லை. அப்படின்னா பேசுறது கொஞ்சம் அவசியம் இல்ல. आवाज से भी परे चले जावे எப்போ நம்ம இந்த ஒரு பேச்சு என்ன நம்ம பேசுறோமோ இதுல இருந்து கூட அப்பாற்பட்ட ஸ்டேஜ்க்கு எப்போ போயிடுவோமோ वो फिर ध्यान की अवस्था हो जाती है। அப்போ அது என்னன்னா தியானத்தினோட ஸ்டேஜ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. बाप कहते हैं बहुत क्या बतावे, அப்பா சொல்றாங்க அதிகம் என்ன சொல்லுறது, अभी मन मना भव हो जाओ। இப்போ மன்மனாபவ் ஆயிடுங்க, एकांत में चक्कर लगाओ। ஏகாந்தத்துல சுத்துங்க. बुद्धि में यही विचार सागर मंथन चलता रहे। புத்தில இந்த விசார சாகர மந்தனம் தான் நடந்துட்டு இருக்கணும். आत्मा अपन को समझ तुम पैदल करेंगे, ஆத்மா நினைச்சு நீங்க வாக்கிங் பண்ணீங்கன்னா परंतु ये अवस्था जाने में बहुत टाइम लगेगा। ஆனா இந்த ஸ்டேஜ் அடையிறதுல ரொம்ப டைம் இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப டைம் இருக்கு, இதுக்காக जल्दी नहीं होगी। ரொம்ப சீக்கிரமாக ஆகாது. आत्मा को ही राजाई प्राप्त करनी है। ஆத்மாக்கு தான் ராஜாங்கத்தை அடையணும்னு சொல்றாங்க. डबल सिरताज बनना है शरीर धारण करके। டபுள் கிரீட்டதாரிகளாக ஆகணும், சரீரத்தை தாரண பண்ணி. ऐसे नहीं लक्ष्मी नारायण के ऊपर कोई लाइट का ताज खड़ा है, அப்படி கிடையாது. லக்ஷ்மி நாராயண் மேல இந்த லைட்டினோட அந்த கிரீட்டம் இருக்குது என்ற விஷயம் இல்ல. ये सब बुद्धि से समझने की बातें हैं। லக்ஷ்மி நாராயண் மேல அந்த லைட்டினோட கிரீட்டம் வச்சிருக்காங்க என்றது இல்ல. இது எல்லாமே புத்தி மூலமா புரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்குது. अच्छा, அச்சா, मीठे मीठे सिकीले बच्चों को याद प्यार गुड मॉर्निंग। இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। ओम शांति। ஆன்மீக அப்பாவினோட ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக அப்பாவினோட நமஸ்தே. ஓம் சாந்தி.